ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது லவ்வெல்லாம் எதுவும் ஃபீல் ஆகலை. ஸோ செகண்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது ஏன்னு தெரியல. மேபி அது லவ்வாக இருக்கலாம். லைக் என்ன இவர் நமக்காக இவ்வளோ தூரம் அங்கேருந்து வராரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த லவ் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பேசி அந்த பழகினதுக்கப்புறம் அந்த பாண்ட் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாரும் அது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி யாரும் ஃபீல் பண்ணலான்னு இன்னும் ஜஸ்ட் லைக் தட் இன் அ சிங்கிள் ஆர் கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான் இது. எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இது வந்து ஜஸ்ட்டு வித்தின் ஆர் கனெக்ட் ஆன விஷயம் தான். ரொம்ப சீரியஸாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. லைக் ஃபன்னாக கொண்டு போவோம். ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்லுவேன். இல்லை ரொம்ப யோசிச்சு தான் சொல்கிறதுக்கே ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்லுவேன் சார். ரொம்ப யோசிச்சு தான் சொன்னேன் ஆக்சுவலாக. அவர் வந்தால் தான் எனக்கு சிரிப்பு வரும். டக்குன்னு என்னை பார்த்தோன்னே ஒரு அனிமல் ஸ்ட்ரைக் வருதுன்னு. ரேபிட் கூட வர சாரி ரேபிட் காட்டே வா. அதுதான் தரோம். நீங்கள் அந்த மாதிரி பெற்று கொடுங்கங்கிறேன். நாங்கள் அதை ரிப்பீட் அல்வா தரோம். இதெல்லாம் எடுத்து போட்டுருவீங்க. They are made for each other. They are like opposite poles. So they attract each other. So அப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறோம். நெருஞ்சியே என் நெஞ்சத்தை கையாகிறனே. Life is all about ups and downs. So how we adjust each other makes us move forward in our life. So that's the advice I can give you. சிறு தூரல் போடும் மேகம் துளிக்காதல். நல்லா இருக்கும் அவங்க. நல்ல வாழ்க்கையில் நல்லா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜாலியாக தான் இருந்திருக்கேன். பட் இவர் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு பர்சன் இருக்காங்க, கேர் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி சைல்டாக கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏதோ சொல்ல உள்ளம் துடிக்குதே. கிட்ட வந்தா அது மறக்குதே. மேரேஜ் ஆக போது நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக போகிறேன்னு அவன் சொன்னால், எங்கே போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம். போகிற ஃபீலே இல்லை. அண்ணா என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கணும். தவமிருந்து பெற்ற குழந்தை விஜயலட்சுமி. கண்ணுக்குள்ளே கண்ணை வச்சு தான் வளர்த்தோமாங்க. அதே போல் நாங்கள் நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிருக்காப்புல. அவருக்கு மனப்பூர்வமாக விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். விஜய் வீட்டில் இருந்தாங்க எல்லாமே கூட இருக்கிற மாதிரி. இப்போது இது போகிற மாதிரி அவ்வளோதான். எப்படி வந்தாயோ
புன்னகை தந்தாயோ கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ எங்கள் அப்பா வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் கேட்டேன் நான் வேற பற்றி என்ன பண்ண நிற்கிறவா அப்படின்னு. இன்னொரு பையன் எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான் எனக்கு அவர் வர்றதில்ல. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். லைஃப்பில் வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். அதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் லைஃப். ஆல் த பெஸ்ட் ஃபார் காமேஷ் அண்ட் விஜய். பறக்கும் செல்லாயோ காமேஷ் அண்ட் விஜயலட்சுமிக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப். Happy marriage life. உனக்கு எப்படி இருக்கு நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது? 2 மனம் இணைய 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 பிறந்த பயன் அடைய 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 ஊர் பார்க்க கை கோர்க்கும் நாள் வந்தது என்னாலும் அன்போடு ஆனந்தமே. என் கூட்டிலே ஒரு ஓரமாய் இருந்து நடா கண்ணா. சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தா S25 சொல்லியிருந்தேன்.